டியூப் தமிழ் வணக்கம். இஸ்ரேலிய படைகள் பிலடெல்பியா எல்லையை விட்டு நீங்க மறுப்பு என்று புதிய செய்தி. ஹமாஸ் அமைப்பினுடைய உயர்மட்ட கமாண்டர் ஒருவர் மரணமடைந்திருக்கின்றார். இஸ்ரேலினுடைய தாக்குதலினால் இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவு அறிவிப்பு. இஸ்ரேல் தற்பாதுகாப்பிற்காக தன்னுடைய எல்லை பகுதியில் போரிடுவது தவறல்ல என்று ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஜோசப் போரெல் தெரிவிப்பு. ஆனால் சர்வதேச சட்டங்களுக்கு அமைவாக என்று அடிக்கோடு. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உணவு திட்டமாகிய WFP காசா பகுதியில் இருந்து தன்னுடைய பணிகளை நிறுத்துவதாகவும் 10 தடவைகள் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கி பிரயோகம் செய்துவிட்டன என்றும் கூறி விலகி இருக்கின்றது. இஸ்லாமிய ஜிஹாத் அமைப்பினுடைய முன்னணி தலைவர் ஒருவர் லெபனான் சிரியா எல்லையில் இஸ்ரேலினுடைய தாக்குதலில் மரணமடைந்திருக்கின்றார். ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி படை லெபனானில் இருந்து வெளியேற மாட்டோம் என்றும் மேலும் ஓராண்டு காலம் இருப்போம் என்றும் பாதுகாப்பு சபையில் தீர்மானம் இயற்றி இருக்கின்றது. செய்திகள் சூடாக பறந்து கொண்டிருக்கின்றன. காசாவையும் எகிப்தையும் பிரிக்கின்ற பிரிகோட்டினுடைய பெயர் பிலடெல்பியா கோடு என்று கூறப்படுகின்றது. 14.5 கிலோமீட்டர் நீளமான பிரிகோடு. இந்த கோடு காசாவையும் எகிப்தையும் பிரிக்கின்றது. இதன் கீழ்ப்பகுதியால் இருக்கும் சுரங்க வழியால் எகிப்திலிருந்து பெருந்தொகையான ஆயுதங்கள் காசாவிற்குள் நுழைவதாகவும் அதனால் தான் இத்தகைய அனர்த்தங்கள் எல்லாம் வந்து குவிந்திருக்கின்றன என்றும் இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது. இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பேச்சுவார்த்தையில் அமைதியை எட்டி தொட முடியாமைக்கான அடிப்படை காரணமாக இந்த நேர்கோட்டில் இருந்து தங்களுடைய படைகளை ஒரு காலமும் விலத்த மாட்டோம் என்று கூறிய இஸ்ரேல் தன்னுடைய பாராளுமன்றத்தில் படைகளை அந்த இடத்தில் இருந்து விலத்துவதில்லை என்று தீர்மானம் இயற்றியிருக்கின்றது. இந்த தீர்மானமானது ஹமாஸ் அமைப்பை யுத்த நிறுத்தத்திற்கு கொண்டு வர முடியாதவாறு தடை விதிக்கும் என்றும் கூறப்படுகின்றது. ஹமாஸினுடைய ஆயுத கடத்தலை தடுப்பதற்கு இது அவசியம் என்றும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேலிய படைகள் பெருந்தொகையாக பாலஸ்தீனர்கள் வாழுகின்ற மேற்கு கரை பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கின்றன. தேடுதல் வேட்டை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. ஹமாஸ் ஆயுத குழுவினுடைய உயர்மட்ட கமாண்டர் ஒருவர் தம்முடைய தாக்குதலில் மரணமடைந்ததாக இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவு தெரிவிக்கின்றது. இது பாலஸ்தீனம் மேற்கு கரையில் இருக்கின்ற ஜெனின் பகுதியில் நடைபெற்றதாகவும் இந்த தலைவர் வந்து கொண்டிருந்த பொழுது அவருடைய காரின் மீது தமது தாக்குதல் நடைபெற்றதாகவும் கூறப்படுகின்றது. மேலும் 2 ஹமாஸ் உறுப்பினர் கொல்லப்பட்டதாகவும் அந்த செய்தி தெரிவிக்கின்றது. இதற்கு முன்னர் வியாழக்கிழமை நடைபெற்ற மோதலில் 5 பேர் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவு கூறுகின்றது. இதற்கிடையில் இஸ்ரேல் தன்னுடைய எல்லைகளிலேயே சுய பாதுகாப்பிற்காக போரிடுவது சரி என்று ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஜோசப் போரெல் இஸ்ரேலினுடைய முக்கிய ஊடகமாகிய கேரட்ஸுக்கு பேட்டி வழங்கியிருக்கின்றார். ஆனால் இஸ்ரேலினுடைய எல்லைகளுக்குள் தான் இந்த பாதுகாப்பு நடைபெற வேண்டுமே அல்லாமல் இஸ்ரேல் தான் நினைத்தவாறு லெபனானுக்குள்ளும் சிரியாவிற்குள்ளும் ஈரானுக்குள்ளும் நுழைந்து தாக்குதலை நடத்துவதன் மூலமாக தன்னுடைய சுய பாதுகாப்பிற்கான தாக்குதல் என்று கூற முடியாது. ஏனென்றால் சர்வதேச சட்டங்கள் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த சட்டங்களுக்கு அமைவாக ஒவ்வொரு நாட்டிற்கும் ஆழ்புல எல்லை என்பது இருக்கின்றது. அந்த ஆழ்புல எல்லையை மற்ற நாடு மதிக்க வேண்டும் என்பதும் சர்வதேச சட்டமாகும். எனவே சுய பாதுகாப்பு என்பது தன்னுடைய நாட்டினுடைய எல்லைக்குள் தான் அடங்கும் என்பதை இஸ்ரேல் புரிய வேண்டும் என்பதை அவர் சொல்லாமல் சொல்லி இருக்கின்றார் அந்த பேட்டியில். ஆனால் இஸ்ரேல் அதை புரிந்து கொள்ளுமா என்பது கேள்விக்குறிதான். ஏனென்றால் இஸ்ரேலினுடைய செயற்பாடுகள் சர்வதேச ரீதியாக பரவி இருப்பதாக முன்னே செய்திகள் கூறியிருந்தன. மேலும் அவர் குறிப்பிடுகின்ற பொழுது ஐரோப்பிய ஒன்றியத்தை பொறுத்தவரையில் இந்த போர் தொடர்ந்து நடைபெறுவதை ஐரோப்பிய ஒன்றியம் கடுகளவும் விரும்பவில்லை. உடனடியாக போர் நிறுத்தப்பட வேண்டும், அமைதி காணப்பட வேண்டும் என்பதில் தான் தாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். இதற்கிடையில் காசா பகுதியில் பணியாற்றி கொண்டிருந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உலக உணவு திட்டமாகிய WFP அங்கிருந்து தாங்கள் விலகுவதாகவும் தம்முடைய செயற்பாடுகளை நிறுத்துவதாகவும் அறிவித்திருக்கின்றது. தங்களுடைய வாகனங்கள் இஸ்ரேலினுடைய படைப்பிரிவாகிய IDF-இடம் அனுமதி பெற்று அவர்கள் முன்னும் பின்னும் காவல் புரிய தொடரணி வருகின்ற பொழுது இஸ்ரேலினுடைய சோதனை சாவடிகளை தமது தொடரணிகள் நெருங்குகின்ற பொழுது எதிர்பாராத துப்பாக்கி பிரயோகங்களை சோதனை சாவடியில் இருந்து நடத்துகின்றார்கள். இதை அவர்கள் வேண்டுமென்றே நடத்துகின்றார்கள் என்பதுதான் இதனுடைய கருத்தாகும். 10 தடவைகள் இப்படி தாக்குதல் நடைபெற்று இருக்கின்றது. இஸ்ரேலிய படைகளுக்குள் சரியான கோஆர்டினேட் என்று கூறப்படுகின்ற வலையாக்கமும் தொடர்பாடலும் இல்லாமல் தடியெடுத்தவன் எல்லாம் தண்டல்காரன் என்பது போல இங்கே காரியங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கின்றன. சர்வதேச தரத்தில் உட்பட்ட நிறுவனங்கள் இப்படியான இடத்திலும் இப்படியான செயல்கள் நடைபெறுகின்ற இடங்களிலும் பணியாற்றுவது கடினம் என்பதனால் இழுத்து மூடுவதாக கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை இதுதான் முதல் தடவை அல்ல. கடந்த மே மாதம் நடைபெற்ற தாக்குதலில் ஓர் இந்திய பணியாளர் கொல்லப்பட்டதாகவும் அது குறிப்பிடுகின்றது. மேலும் 2 பேர் படுகாயம்
படுகாயம் அடைந்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை லெபனான் தொடர்பாக புதிய தீர்மானம் ஒன்றை இயற்றி இருக்கின்றது. லெபனானில் இப்பொழுது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி படை தொடர் பணியில் ஈடுபட்டு இருக்கின்றது. ஜூனிஃபில் என்று இது அழைக்கப்படுகின்றது. 1978 ஆண்டில் இருந்தே ஐநாவினுடைய அமைதிப்படை லெபனானில் இருக்கின்றது. இப்பொழுது இஸ்ரேலுக்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் ஏற்பட்ட முறுகல் காரணமாக இஸ்ரேல் லெபனான் மீது தாக்குதலை நடத்தும் என்று புறப்பட்டாலும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய படை அதற்கு வழிவிட்டு விலகி செல்லாது என்றும் மேலும் ஓராண்டு காலம் லெபனானில் இருக்கும் என்றும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபை தீர்மானம் இயற்றி இருக்கின்றது. இது இஸ்ரேலினுடைய தாக்குதலுக்கு தடங்கலாக அமையும் என்பது கவனிக்கத்தக்கது. இதற்கிடையில் இஸ்ரேலினுடைய IDF படைப்பிரிவு இஸ்லாமிய ஜிஹாத்தின் முன்னணி உறுப்பினர் பர்ரீஸ் குவாசிம் தமது தாக்குதலினால் மரணமடைந்ததாக கூறியிருக்கின்றது. சிரியா லெபனான் எல்லை பகுதியில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாகவும் சிரியா லெபனான் பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தாக்குதல்களை இவர் நெறிப்படுத்திய ஒருவர் என்றும் அதை ஒருங்கமைப்பு செய்தவர் என்றும் கூறப்படுகின்றது. ஆகவேதான் இவர் மீதான தாக்குதல் நடைபெற்றதாக இஸ்ரேல் கூறுகின்றது. இதற்கிடையில் காசா பகுதியில் போலியோ தடுப்பூசிகளை அவசரமாக போட வேண்டி இருக்கின்றது. 10 வயதிற்கு கீழ்ப்பட்ட பிள்ளைகளுக்கு போலியோ தொற்றானது அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. 6,40,000 பிள்ளைகளுக்கு தடுப்பூசிகளை போட வேண்டும். இது தொடர்பாக அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் இஸ்ரேலிய பிரதமருடன் பேசியதன் பின்னதாக இப்பொழுது காலை 6 மணியில் இருந்து மதியம் 1 மணி வரை மத்திய காசா பகுதியில் மட்டும் தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டு சுமார் 2,400 வரையான ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சுகாதாரத்துறை பணியாளர்கள் பணியாற்றி அவசரமாக பிள்ளைகள் இப்பகுதிக்கு கொண்டு வரப்பட்டு 2 சொட்டு அளவிலான போலியோ தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுக் கொண்டு இருக்கின்றன. 1 மணிக்கு பின்னர் மறுபடியும் போர் தொடங்கும். அதற்கு இடையில் இந்த பணிகள் நடைபெறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்பகுதியில் நடைபெறுகின்ற 11 மாத கால போரால் போலியோ தடுப்பு மருந்து நிறுத்தப்பட்டு இருக்கின்றது. இப்பொழுது உலகம் பூராவும் 43 நாடுகளில் போலியோ மருந்தேற்றுவதில் ஏற்பட்ட சறுகல் காரணமாகவும் பெற்றோரினுடைய கவனையினம் காரணமாகவும் 3,300 பிள்ளைகள் ஒரு கால் வழங்காத நிலையில் இருக்கின்றார்கள் என்பதும் கவனிக்கத்தக்கது. போலியோ நோய் வந்துவிட்டால் வாழ்க்கை முழுவதிலும் கால் வழங்காமல் போவது மிகப்பெரிய சிரமமாகி வாழ்வே நாசமாகிவிடும் என்பதும் கவனிக்கத்தக்கது. இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை. வணக்கம் உறவுகளே.